வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் எவன் பூர்ல ஊம்ப போற அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. பையன் எதை தொட்டாலும் எரிஞ்சு போயிடுது. ஆசையா சாப்பிடலாம்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா கூட உடனே உருகி போயிடுது. பையனோட இந்த நிலைமையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண அவனோட அம்மா மகனை எப்படியாவது குணப்படுத்தணும்னு அவன் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, முகத்துல முல்தானி மட்டி தடவுறாங்க, தலையில பக்கெட்டா தண்ணி ஊத்துறாங்க. கொஞ்சம் கூட சரியாகல. அதுக்கப்புறம் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஜபம் பண்றாங்க, மசூதிக்கு கூட்டிட்டு போய் மந்திரிக்கிறாங்க. அப்பவும் சரியாகல. அதுக்குள்ள பையன் பெரியவனாவே வளர்ந்துட்டான். சரி, பையன் வளர்ந்துட்டானே, இதை மறைச்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு வீட்டுக்கு நிச்சயம் பண்ணவும் போயிட்டாங்க. அப்போ பையனோட அப்பா மனசு கேட்காம பொண்ணு வீட்டுல எல்லா உண்மையுமே சொல்லி மகனை குணப்படுத்தவே முடியலன்னு சொல்லிடுறாரு. இது கேட்ட பொண்ணோட அப்பா அதிர்ச்சி ஆவார்னு பார்த்தா அவர் பயங்கர கூலா சிரிச்சுக்கிட்டு, பாஸ் இவ்வளவுதான விஷயம், இதை ஈஸியா குணப்படுத்திடலாமேன்னு சொல்லி அவர் வீட்டுல இருக்க ஏசி ஆன் பண்றாரு. இப்போ பொண்ணு ஒரு குல்ஃபி ஏசி எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அந்த ஐஸ் அவன் கையில எடுக்கிறான், உருகவே இல்ல. இத பார்த்த பையனோட ஃபேமிலி முதற்கொண்டு எனக்குமே பயங்கர ஷாக்கு. இது எப்படா சாத்தியம்னு பார்த்தா அப்புறம் தாங்க தெரிஞ்சது இது ஒரு ஏசி விளம்பரம்னு. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். நாட்டுல கடையில வாங்குறோம், இது அப்படியே சாப்பிட முடியாது. இதுல மிக்ஸ் பண்றதுக்கு 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். தண்ணி விக்கிறவங்க குடும்பம் முளைக்குது. ஒன்னொன்னா நம்பர் விட்டுக்கிட்டு வா. 1 4 கப்பு வாங்கணும். கப்பு விக்கிறவங்க குடும்பம் முளைக்குது. 2 ஒரு கலரை கலந்து அடிச்சா தான் மூக்குல நெடி ஏறாம சுண்டாம குடிக்கலாம். 3 ஒரு உப்பு கறி வாங்கணும். 4 ஒரு சுண்டல் வாங்கணும். 5 இடையில ஒரு ஃபில்டர் இழுத்து விட்டாதான் சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும். 6 ஊறுகாய தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும். 7 இதை குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போட்டா ஒருத்தன் 10 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி திம்பான். 8 இப்போ நகையால எத்தனை குடும்பம் பொழைச்சிச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பொழைக்குது? 8 குடும்பம். நான் பெரியாளா நீ பெரியாளா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். Saçma buraya yerler göz bana. Bana çocuğu arkadaş yerimin delisi. Olay büyük kardeş nabzı kendisi. Plakası kur bir kurgumuz dinle. குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொரிஞ்சவன் பிஸ்தா இல்ல வாங்கி சாப்புடு குஸ்கா. அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. தங்களின் வாழ்நாளில் அப்படி ஒரு அதிசயத்தை கண்டிராத சீன மக்கள் தங்களுக்கும் அந்த தற்காப்பு கலையை கற்றுத்தரும்படி வேண்டினர். மூடிட்டு இருக்க மாட்டேடா, சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே டே என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல. வாய்ப்பில்ல ராஜா. ஏய் சாரிடா லேட் ஆயிடுச்சுடா. ஏய் பரவாயில்லை பேபி, வா வண்டியில இருப்போம். ஏய் நீ ஏன்டா எப்ப ஃபார்முலா பேசுற? ஏய் இதுல என்ன இருக்கு? வண்டியில இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரியே பேசுடா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மாதிரி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே பிடிக்கல. ஓப்பனா பேசுடா. வேணாம்டா, ஏய் வேணாம்டா, 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 வேணாம்டா. ஷோரா ஷூர். இவ்வளவு நேரம் உள்ள என்ன ஊம்பி என்ன ராசதல்ல? உனக்கு உங்க காலுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? நல்லா தரடா வச்சிருந்த. அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா. அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவான். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்களை தேடி, உங்கள் இல்லங்களை நாடி, உங்களை தேடி ஓடோடி வந்திருக்கேன். வாங்கம்மா வாங்க, லவ் பண்ணிட்டு போங்க. லவ் பண்ணுங்கம்மா, லவ் பண்ணுங்க. உங்களை தேடி, உங்கள் இல்லங்களை நாடி, உங்களை தேடி வந்திருக்கம்மா, வந்திருக்கேன். லவ் பண்ணுங்கம்மா, லவ் பண்ணுங்க. என்ன லவ் பண்ணுங்கம்மா. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்ட எனக்கு.
பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. வீடியோ சீரி டான்ஸ் பான்பராக் எதுவுமே கிடையாது. திரு டம்மு கூட அடிச்சது கிடையாது. சாயந்தரமான 8:30 மணிக்கு மேல தியானத்துக்கு போயிருவோம். அவ்வளவுதான். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்களே, அந்த அளவுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. என்ன மாதிரி தியானம்? தியானம்னா பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில், ஒரு 7up, ஒரு வாட்டர் பாட்டில், முக்கியமா கறி வச்சுக்கணும். ஃப்ரூட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு சரக்கு அடிக்கும் போது ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த குடிகார முகம் வராது. கேடி பக்கஸ் கிட்ட பேசி பிளாடர் ஃபுல் ஆயி போச்சு. டாய்லெட் எங்கடா? கையில அடிப்பேன் உங்கள்ட்ட சொன்னா. சரி அடிச்சுக்கோ. பின்னணி பாடகர் பிருத்திவிராஜ். பின்னாடி சேவரா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏமா நாங்க பாட்டு படிக்க போறோமா? நீ படிச்ச பாட்டா? அடி என்னடி ரக்கம்மா பாவாடை கிழிஞ்சி பாகிஸ்தான் தெரியுதடி, அத தக்க வந்த டெய்லருக்கு மலைப்பாம்பு கலப்பம் போடுதடி. அங்க பாருங்க, உங்களை பார்த்து தான் அவ்வளவும் பண்றான். என்ன உனக்கு அப்படியே புழுன்னு ஆட்டுதா? வலி மாமே வலி புலி மாம்டா புலி. என்ன என்ன எழவி அது? அவர் நல்லா இருக்காரு டாக்டர். ஓ என் பிள்ளைக்கு தான். என்ன உன் பையனை எலி மருந்து சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், அவனுக்கு லூஸ் மோஷன். இது யாருமா? என் மாமியார் டாக்டர். சரி, பேர சொல்லு. சுபா. சுபாவா? என்னம்மா பாக்க ஆம்பளை பையனாட்டா இருக்கான், பொம்பளை பேரை வச்சிருக்க? என் பேரு டாக்டர். உன் பேரை யாருமா கேட்டா? உன் பையன் பேரை சொல்லு. சரவணன். வீட்டுல நாங்க செல்லமா சரண் சரண் தான் கூப்பிடுவோம். நீ எப்படியோ கூப்பிட்டு தொலை. பையன் எப்படி வெளியே போறான்? கதவு திறந்து வச்சா போதும் டாக்டர், அப்படியே வெளியே ஓடிடுவான். அதனால நாங்க எப்பவுமே கதவை பூட்டியே வச்சிருப்போம். ஏமா நீ எப்பவுமே இப்படித்தானா? இல்ல டாக்டர், வீட்டுல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன். வெளியே வந்திருக்கேன், அதனால புடவை கட்டியிருக்கேன். ஐயோ ராமா, உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு இப்பதாமா தெரியுது. பையன் சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், அதுக்குள்ள அவன் கையை கழுவிட்டேன். இல்ல வாயில எடுத்து ஏதாவது வச்சிருப்பான். மா படுத்தாதம்மா, நானே டென்ஷன் ஆக கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ போய் உன் புருஷன் வர சொல்லுமா. அவரு வெளியே போயிருக்காரு டாக்டர். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என் மூளை வேணா தனியா கழட்டி குடுத்து தொலைறேன்டா. ஏன்னா அப்படி சாவடிக்கிறீங்க கமாண்ட்ல? எனக்கே பார்த்தா சிரிப்பு வருது. அன்னைக்கு என்னன்னா உங்க மூளை சூப்பரா இருக்குன்னு அமைச்சிருக்கீங்க, இன்னைக்கு என்னன்னா உங்க மூளை இவ்ளோ. டேய் வழிய விடுங்களேடா. டாவா எப்படி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே ட்ரெஸ் போடல. மனுஷாளுக்கு மேக்கப் போடலாம், மனசுக்கு மேக்கப் போட முடியாது. நீங்க நீங்களாவே இருங்க. நான் இப்படி இருந்தாதான் உனக்கு பிடிக்கலையே நந்தினி. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிக்காது தம்பி. ஏன் நந்தினி? நான் வேற ஒருத்தர் விரும்புறேன். ஹலோ ஹலோ சொல்றா. என்ன மச்சி காலையில ஏதோ சாப்ட்வேர் டாக்குமெண்ட் எல்லாம் எரர்னு சொல்லிட்டு இருந்தேன். எனி டிஸ்க்ல போட்டு விட்டேன், நானும் மாத்தி விட்டேன். இப்போ ஓகேவான்னு பாரு. அதெல்லாம் ஓகேடா. வைடா போன வைடா, அப்புறம் பேசுறேன். என்ன மச்சி என்ன அப்படி என்ன அவசரம்? நான் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன்டா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வை. டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கியா? ஆமாமா. அடே அப்பா, என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கீங்க? அது ஆரம்பிச்சுக்கிறேன், அது சொல்ற வை, அப்புறம் சொல்ற வை. யாரு ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அதை பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா. யாரு ஜானிசன்ஸ் வாத்தியாரா? புரியல. ஏன்டா விளக்கென்ன எனி டேஸ்க்கு ஆஃப் பண்ணிட்டு பண்றா. எதா இருந்தாலும் மெண்டலுக்கு நீ பண்றது போற என் சிஸ்டத்தில் தெரியுதுடா. கேன புண்டு விட்டு படம் பார்த்துட்டு படிக்கிறாரு அவரு. நீ எல்லாம் படிச்சு வைடா புண்டு. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. டேய் எவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி. ஷாலினி
இந்த காலேஜ் பசங்க எல்லாம் பயங்கர கிரேஸ், ட்ரீம் கேர்ள். ஐயோ, நீங்க தான் அது? சும்மா சொல்லக்கூடாதுங்க, கியூட்டுங்க, ஸ்வீட்டுங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மன திரிச்சா திரிச்சா திரிச்சா. ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கிடங்காத காளையா மாறிடுறேனே. அது எந்த நேரத்துல பண்ணா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தெளிவா சொல்லிடுறேன். இதை விட தெளிவா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. முதல்ல வெளியில பார்த்தா கும் இருட்டா இருக்கும், ஆனா காக்கா குருவி எல்லாம் எழுந்து எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க சில வீட்டுக்காரங்களோட அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், எழுந்தது யாரும் நிறுத்த மாட்டாங்க. மூணாவது, வெளியில பார்த்தா நிலா காஞ்சிட்டு இருக்கும், வீட்டுல பால் காய்ச்சறதுக்கு பால் பாக்கெட் வந்து போடுவாங்க. அந்த நேரத்துல தான் எழுந்து பண்ணணும் யோகாசனா, பிராணாயாமா, மெடிடேஷன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.